வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். மார்ச் மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய ஏற்றம் ரெக்கார்ட் கையில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி ஃபார்மாவை தவிர எல்லா செக்டரும் நல்லா பாசிட்டிவ் இருந்து பார்க்க முடிச்சு. 3% மேல மெட்டல் இண்டெக்ஸ் வந்து ஏறி இருந்தது நம்ம பார்க்க முடிச்சு. 2% மேல பேங்க் இண்டெக்ஸும் ஏறி இருந்துச்சு. பாசிட்டிவா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நேற்றுக்கு சாயங்காலம் இந்தியாவோட 2023-24 வருஷத்தோட குவார்டர் 3 உடைய ஜிடிபி ரிப்போர்ட் வெளியிட்டாங்க இல்லையா. 8.4% ஜிடிபி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டதனுடைய எதிரொலி தான் நேற்றைக்கு நைட்டே தெரியும் மார்க்கெட் ஏற போகுதுன்னு சொல்லி. அந்த ரிப்போர்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவு ஹை போனதுக்கு முக்கியமான காரணம். சரி, மார்க்கெட் கண்டினியூவா ஏறுதே 8.4% ஜிடிபி வந்துடுச்சுன்னா growth வேற அளவுக்கு போயிருமானா வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே புள்ளியியல் துறை இந்த ரிப்போர்ட்டை நமக்கு சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரிப்பட்ட அதீத ஏற்றங்கள் இருக்கும். இன்கேஸ் ஜிடிபியினுடைய பெர்சன்டேஜ் கம்மியாயிருந்துன்னு சொல்லி புள்ளியியல் துறை வெளியிட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு நாள் 2 நாள் மார்க்கெட் ஏறுறதை எப்பவும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. லாங் டைம்ல மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையில பாருங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நான் நம்புறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா புது ஆர்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாலே நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். ரிலையன்ஸ் குழுமம் வால் டிஸ்னி கூட இந்தியாவில் ஒளிபரப்பு உரிமைக்கான அந்த ஒப்புதலை கொடுத்துட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக வெளியிடலன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நேற்றுக்கு அந்த அறிவிப்பு வெளியே வந்துருச்சு. ஸோ இது முக்கியமான ஒரு டீல் தான். ஏறத்தாழ 70,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த ஒரு துறையில அவங்க கிட்ட வருது. இதுல 10,000 கோடிக்கு மேல ரிலையன்ஸ் உடைய பங்களிப்பும் இருக்கு இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த வின்ஃபாஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்களும் இறக்குமதிக்கான டாக்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு டிமாண்ட் பண்றாங்க, அதை ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. மேபி அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க உற்பத்தி தொடங்குறதுல ஃபுல் ஃபிளெஜ்ல அவங்களுடைய ஏமாற்றங்களை வந்து ரொம்ப வேகப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ப்ஸ் பத்திரிகையில முக்கியமான பணக்காரர்கள் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுல ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய திரு முகேஷ் அம்பானி இருக்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. அவர் தொடர்ச்சியை எதிர்த்து தான் இருக்கிறாரு. 20 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடந்துச்சு இல்லையா. அதனால திரும்பவும் அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறத நாம சொல்லித்தாக வேண்டியிருக்கு. இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கேப் அப்ல இருந்த மார்க்கெட்ல 1.25% மேல நிப்டி பாசிட்டிவ்ல 355 புள்ளிகள் ஏற்றத்துல 22,338ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது மிகப்பெரிய ரேலி தான். 73,745 பாயிண்ட்கள்ல சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 1,245 பாயிண்ட் இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு. ஸோ உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இது ஏறி இருக்கணுங்கிறத நம்ம சொல்லித்தாக வேண்டியிருக்கு. 2.5% மேல பேங்க் நிப்டி ஏறி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. 1,166 புள்ளிகள் இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு. 47,288ல இருக்கு. ஐடி செக்டார் 204 பாயிண்ட் இறங்கி இருக்கு. 37,516ல இருக்கு. விக்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் இல்லை. இன்னைக்கு 2% வீழ்ச்சியில இருந்தாலும் 15.24 க்ளோஸ் ஆயிருக்கு. இதையும் நம்ம குறிப்பிட்டாக வேண்டியிருக்கு. டாடா ஸ்டீல், டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்இசி இவங்கெல்லாம் பாசிட்டிவா இருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஜிடிபியில் மிக முக்கியமான பங்களிப்பு இந்த நிறுவனங்களுக்கு இருக்கு. நான் அடுத்த செய்தியில் உங்களுக்கு அதை விரிவாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரோட எதிரொலியா ஃபார்மா ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு. அதுல குறிப்பா டாக்டர் ரெட்டி, சைடஸ், சன் ஃபார்மா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஐசிசி லம்பார்ட், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், அக்ரோ ஃபுட்ஸ் இவங்களும் பெரிய அளவில் ஃபாலோ ஆயிருக்காங்க. அக்ரோ ஃபுட்ஸ் 18% இன்னைக்கு மட்டும் இறங்கியிருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்னைக்கும் 7%, நேற்றைக்கும் 7% இறங்கியிருக்கு. அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு டிவிடெண்ட் எந்த நிறுவனத்திலும் ரெக்கார்ட் டேட் இல்ல. அதே மாதிரி அடுத்த வாரத்துக்கான போனஸ் பாத்தீங்கன்னா கேப்ரி குளோபல் இருக்கு 1:1 5ஆம் தேதி மார்ச் மாசம். எதுக்காக நம்ம முன்கூட்டி சொல்றோம்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட போனஸ் கொடுக்குற ஷேர்ஸ் எல்லாம் நம்ம அக்குமுலேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தா அதுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இதை சொல்றோம். அதுவும் உங்களுடைய சொந்த முடிவுலையா இருக்கணும். மேக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி 7% இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சுப்ரீம் கோர்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள அந்த பிரைஸ் இருக்கு இல்லையா, மெடிசின்ஸ் பிளஸ் பிரைஸஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்ங்கறத மாதிரி நேற்றுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதன் எதிரொலி தான் ஃபார்மா ஸ்டாக்ல இறங்கிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் ஸ்டாக் கண்டினியூவா இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை கோட் பண்றவங்க கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய வியூ. அடுத்து பாத்தீங்கன்னா ஐசிசி பேங்க், ஐசிசி லம்பார்ட் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய இன்சூரன்ஸ் செக்டார் இருக்கு இல்லையா, அந்த செக்டார்ல அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டேக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கதா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஐசிசி லம்பார்ட் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து டிக்ளைன் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு நம்ம பார்க்க முடிஞ்சு. இதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் கில்வாட் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்திலிருந்து 10% ஸ்டேக்கை ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் ஸ்டேக் வச்சிருக்காங்க. இன்னும் 10% ஸ்டேக்கை 2 மில்லியன் யூரோ கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை ஹோல்ட் பண்றவங்களும் கொஞ்சம் செய்தியில் கவனம் வைங்க. இந்தியாவில் யார் செமிகண்டக்டர் கம்பெனி முதல் தொடங்க போறது அப்படிங்கிறதுல பயங்கர போட்டி இருக்கு இல்லையா. இந்த இடத்துல இப்ப சிஜி பவர் நிறுவனம் கூசிருக்காங்க தான் சொல்லணும். பார்ட்னர்ஷிப் மூலமா ரெனிசஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஸ்டார் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலை இங்க அமைக்கிறதுக்காக. அடுத்த 5 வருஷத்துல ஒரு 7,600 கோடி அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணதா பிளான் இருக்குதான் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்துல செமிகண்டக்டருடைய தேவை இன்னைக்கு இருக்கக்கூடியதை விட ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது ரியல். அதை எல்லா பிசினஸ் குழுமங்களுமே ஆர்வமா செஞ்சுட்டு இருக்கிறதுல இப்போ சிஜி பவரும் இதுல இணைஞ்சிருக்காங்க.
கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சிஜி பவர் ஷேரை ஹோல்ட் பண்றவங்க இந்த செய்தியிலும் கவனத்தை வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ல செபி ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க ஆம்பிக்கு. எப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, மணி இன்ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கு, பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த செக்டர் பெரிய அளவுல விரிவடைஞ்சிட்டு இருக்குங்கிறது செபியுடைய கன்சர்னா இருக்கு. உண்மைதாங்க. பொதுவாகவே இன்வெஸ்ட் பண்றவங்க கூகுள்ல திட்டோம்னா அதுல எந்த ஃபண்ட் அதிகமான வருமானம் ஷார்ட் டேர்ம்ல கொடுத்துருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பொதுவாக அப்படி பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இதுதான் உண்மை. ஆனா செபி என்ன பண்றாங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்ஃப்ளோ அதிகமா வந்துட்டு இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் பணம் இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கரெக்ட் ஆச்சுன்னா அவங்க அந்த ஸ்ட்ரகிள்ல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏஎம்சி மூலமாவும் அவங்க இன்வெஸ்டர் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாலிசி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி மூலமா இன்வெஸ்டருடைய ஃபண்ட் ப்ரொடெக்ட் ஆகணுங்கிறது முக்கியமான தாட்டா இருக்கு. ரெண்டாவது ரீபேலன்சிங் பண்றதுலயோ இன்ஃப்ளோலயோ எந்த கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அடுத்த 21 நாளைக்குள்ளால அந்தந்த ஏஎம்சிஸ் அவங்களுடைய வெப்சைட்ல இதை வெளியிடணுங்கிறது மாதிரி செபி ஆம்ஃபி மூலமா இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2023-24 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த பினான்சியல் இயர்ல கடைசி குவார்டர், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த 3 மாசத்துல ஸ்மால் கேப்ல மட்டும் 12,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்மால் கேப்புக்கு ஒரு பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணுங்கிறது தானே ரியல். 12,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களுடைய தாட் என்னன்னா அதிகமான வருமானம் அந்த ஸ்மால் கேப் கொடுத்திருக்கு, ஸ்மால் கேப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்குங்கிறதுனால அந்த வருமானத்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் மார்க்கெட் இறங்கும்போது அந்த ஸ்மால் கேப்பினுடைய கேட்டகரி அதிகமான இறக்கத்தை அவங்க வந்து சந்திக்க நேரிடுங்கிறத அவங்க வசமா மறந்துடுறாங்க. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது மிட் கேப் கேட்டகரியும் அக்டோபர் டிசம்பர் காலாண்டுல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 6,000 கோடிக்கு மேல உள்ள பணத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். இதையெல்லாம் பார்த்துதான் இன்வெஸ்டர்ஸ் எந்த சூழலையும் பாதிக்கப்பட கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ராசஸா கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா இதை வரவேற்றே ஆகணும். ஏன்னா மக்கள் அவேர்னஸ் இல்லாம அவங்களுடைய பணத்தை அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்கும் போது அதனுடைய வீரியம் தெரியாம லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸோட இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதுக்காக பண்றோம், நம்ம கோல் என்ன இருக்கு, நம்மளுடைய ரிஸ்க் கூடிய தன்மை என்னங்கிறத உணர்ந்து தான் பண்ணணுமே தவிர அதிகமான வருமானம் கொடுக்கிறது மட்டும் உங்களுடைய பாராமீட்டரா இருந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய சஜஷன் கூட. அடுத்தது பாத்தீங்கன்னா 2023-24 கடைசி குவார்டருடைய ஜிடிபி ரிப்போர்ட் நேத்து 8.4% வந்திருக்கு இல்லையா. இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். உலக நாடுகள்ல நிறைய நாடுகள்ல ஜிடிபிங்கிறது என்னங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவில் அதுவும் கடந்த குவார்டர்ல இந்த 8.4% வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா 2022-23 பைனான்சியல் இயர்ல இதே குவார்டர் 3ல நம்மளுடைய வளர்ச்சி என்னவா இருந்துச்சுன்னா 4.3% தான். இப்போ 8.4% நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுல குறிப்பா சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மேனுஃபேக்சரும் பயங்கரமா growth ஆயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10.7% growth கொடுத்திருக்கு. மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா 8.5% growth ஆயிருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். சரி, அப்ப மற்ற செக்டார்லாம் எப்படி இருக்குன்னா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி உரம், ஸ்டீல், மின்சாரம் இதுலெல்லாம் இன்னும் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு. சோ அதனால எதிர்காலத்துல இந்த செக்டார் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஜிடிபி உண்மையிலேயே அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜிடிபி கண்டினியூ ஆகுமானா அடுத்தடுத்த குவார்டர்ல என்ன நமக்கு ரெக்கார்டிங் கிடைக்க போதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இருக்கும். மார்க்கெட் ஒரு நாள் ஏறதை மட்டுமே நீங்க கணக்கில் எடுக்காதீங்க. இன்னைக்கு ஜிடிபி எதிர்பார்த்த விட கம்மியா இருந்துச்சுன்னா மார்க்கெட் இதே மாதிரி கரெக்டா இருக்கும். அதனால சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்க வேண்டியது உங்களுடைய கட்டாயம். மார்க்கெட் ஏறி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல லிக்விடிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய சொந்த விருப்பத்துல உங்களுடைய முதலீட்டோட லாபத்தை ஒரு பகுதியாவது நீங்க லிக்விட் ஆக்கி வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதுக்கு முக்கியமான காரணம் அடுத்த 2 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடந்து முடிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா. இதையும் உங்க சொந்த முடிவுல யோசிச்சு செய்யுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்சேஞ்சில இருந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் கனெக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு காலையில 9:15 இருந்து 10 மணி வரைக்கும் முதல் செஷனும் 11:30 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் ரெண்டாவது செஷனும் இருக்குது. சோ நாளைக்கு ட்ரேடிங் இருக்குங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF டிஜிட்டல் கோல்ல வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்துல தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.